காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எபேசியர் 2வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 முடிய. ஜெபிப்போமா. அனுதினமும் எங்களை நேசித்து காப்பாற்றி வருகிற எங்கள் அன்பு தேவனே, உங்களுடைய கிருபையாலே நாங்கள் நிலை நிற்கிறோம். உங்களுடைய கிருபையாலே நாங்கள் வாழுகிறோம். கர்த்தர் ஒரு நாளை கூட எங்கள் வாழ்நாளோடு இணைத்து தந்திருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே, எங்களுடைய இந்த ஆசீர்வாதமான நாளை உலக பிரகாரமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நாங்கள் துவங்கும் முன்பாக எங்கள் தேவனுடைய திருப்பாதத்திலே வந்து நிற்கிறோம். நீர் ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறக்கா ஸ்தோத்திரம். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக செய்கிற தேவன் என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் சத்திய வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம். நீரே எங்கள் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதமாக நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர்களை வழிநடத்தும் கௌரவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உயர்ந்த ஒரு வாழ்க்கை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் எங்களோடு உடன்படுகிற ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து கண்டுகொள்ள உதவி செய்யும். அழியாத வித்துக்களாகிய தேவ வசனம் எங்களோடு பேசும்படியாக உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பிற்கினியவர்களே, கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவும்
தேவன் அங்கீகரிக்கின்ற ஜெபம் என்கிற தலைப்பிலே லூக்கா 11வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற ஜெபத்தின் கடைசி பாகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்கிற பதம் லூக்கா 11வது அதிகாரம் வசனம் 4 கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுமக்க இயலாத பளுவை பொறுப்புள்ள ஒருவரிடம் ஒப்படைத்து விட்ட திருப்தியை தந்து நிறைவடைவதே உண்மையான ஜெபம். இங்கே நாம் பரமண்டல ஜெபத்தின் கடைசி பகுதியிலே 6வது விண்ணப்பமாக 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று, நாம் தியானித்து வந்த சோதனைக்கு உட்படாமல் காத்துக்கொள்ள விண்ணப்பிக்கும் பகுதி. இன்னொன்று, தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று விண்ணப்பிக்கும் பகுதி. எங்கள் பிதாவே என்று கூப்பிட்டு ஜெபிக்க துவங்குகிறோம். கடைசியாக எங்களை தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்ற பெரிய ஒரு பொறுப்பினை தேவனுடைய பாதத்தில் வைத்துவிட்டு நம்பிக்கையோடு முடிக்கின்றோம். இந்த கடைசி விண்ணப்பத்தின் 2வது பகுதியை நன்கு கவனிக்கும் போது ஏதோ ஒரு சுமக்க இயலாத சுமையை தேவனிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வு பெறுவது போன்ற உணர்வினை வெளிப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. நம்மால் இயலாத ஒன்றை தேவனிடம் ஒப்படைத்து விட்டுவிட்டு இனி நீரே பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வது போல் இருக்கின்றது. இங்கே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட திருப்திகரமான உணர்வு ஏற்படுகின்றது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்றான் தாவீது. சங்கீதம் 55 வசனம் 22. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்றான் பேதுரு. 1 பேதுரு 5:7 படிக்கிறோம். பாரங்களை இறக்கி வைத்துவிட்ட திருப்தியோட திருந்து செல்ல வேண்டும். எதற்கும் முடியாத சூழ்நிலையில் ஜெபத்தை துவங்கலாம். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் என்னால் செய்ய முடியும் என்ற வெற்றியின் கம்பீரத்தோட ஜெபம் முடிய வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த அனுபவத்தையே தம்முடைய மாதிரி ஜெபத்தின் கடைசி விண்ணப்பத்தில் விளக்குகிறார். எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று அது முடிவடைகிறது. ஒரு இயலாமையை அது வெளிப்படுத்தி அதனை இயலும்படி செய்ய தேவனை வற்புறுத்துகிறது. தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்களை காக்கும் பலமோ தீமையிலிருந்து எங்களை காக்கும் சக்தியோ எங்களிடம் இல்லை. எங்களால் அது முடியாது. எனவே எங்களை காக்கும் பொறுப்பை நீரே ஏற்றுக்கொள்ளும் என்பதே அந்த விண்ணப்பத்தின் சாராம்சம். 2 அம்சங்கள் இதற்குள் அடங்கி இருக்கிறது. எங்களை நாங்களே தீமைகளினின்று காத்துக்கொள்ள முடியாது என்ற பலவீனத்தை ஒத்துக்கொள்ளும் தாழ்மை, அதுவே முதல் அம்சம். ஆனாலும் உம்முடைய பலத்தால் எங்களை காப்பாற்றும் என்ற நேரான சார்பு தன்மை, இது 2வது அம்சம். பலவீனத்தை உணர்த்துவது முதல் அம்சம். அந்த பலவீனத்தில் தேவனுடைய பலம் விளங்க அவரையே நம்பி சார்ந்திருப்பது முக்கியமான அம்சம். தீமை நின்று எங்களை, அன்பானவர்களே, இந்த உலகம் தீமைகளால் நிறைந்து இருக்கின்றது. மனிதன் பாதுகாப்பற்ற நிலையில் அநேகம் தீவினைகளுக்கு நடுவில் நின்று கொண்டிருக்கின்றான். நம்மை சுற்றிலும் தீய சக்திகள் நிறைந்து உள்ளது. பிசாசின் ஆவி பல்வேறு தீமைகளின் வடிவில் நம்மை சுற்றிலும் உலாவிக் கொண்டிருக்கின்றன. தீய குணங்கள் நிறைந்த மனிதர்களின் நடுவிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடக்கின்றன. அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவுகள் கருக்கான பட்டயமா இருக்கிறது. இது தாவீது ராஜா தரும் உண்மையான ஒரு அறிக்கை. சங்கீதம் 57 வசனம் 4 படிக்க முடிகிறது. எப்படிப்பட்ட மனிதர்கள், எப்படிப்பட்ட தீமைகள் தன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதனை தெளிவாக விளக்குகிறார் தாவீது. இது நடுவில் இருந்து கொண்டுதான் எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது என்று ஜெபிக்கிறார். சங்கீதம் 57 வசனம் 1. தேவனுடைய இரக்கம் மட்டுமே தன்னை காப்பாற்ற முடியும் என்று உறுதியாக நம்பியிருந்தார் தாவீது. தன்னுடைய திறமை போதாது, தன்னுடைய பலம் போதாது, தன்னுடைய புத்திசாலித்தனம் போதாது. தேவன் தன்னை காக்கவில்லையானால் தானாக தன்னை காத்துக்கொள்ள முடியாது என்பதை அவன் உணர்ந்திருந்தான். இந்த பரவசமான அனுபவத்தையே தாவீது பின் நாட்களிலே சாட்சியாக அறிவித்தார். மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள்.
நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம் என்று சங்கீதம் 124 வசனங்கள் 1, 2, 3, 6, 7 அவர் ஜெபிக்கிறார். தேவன் சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற தீமைகளிலிருந்து நம்மை காக்கவில்லை என்றால் நாம் காக்கப்படுவதில்லை அருமையானவர்களே. எனவேதான் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்று எரேமியா தீர்க்கதரிசி கூறுகிறார். புலம்பல் 3 அதிகாரம் வசனம் 22 நாம் படிக்க முடிகிறது. கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய நிலை மிகவும் பரிதாபகரமாகவே இருக்கும். ஆனால் கிருபை என்பது தானாக செயல்படுவதில்லை, அது விரும்பப்பட வேண்டும். நம்முடைய பலவீன நிலைகளை நாம் அறியாதிருக்கும் போது கிருபையை தேடவும் வாய்ப்பில்லை. நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு உலகம் தீவினையாலும் தீமையான காரியங்களாலும் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அங்கே நம்முடைய பலவீனத்தை நாம் அறிய வேண்டும். பாவம் என்றுமில்லாத அளவிற்கு உலகில் என்று பெருகியுள்ளது. ஆண்டவருடைய சட்ட திட்டங்களை தூரத்தில் வீசிவிட்டு எதிர்புறமாக வாழும் ஒரு வாழ்வையே உலகம் நாகரிகம் என்று பெயர் சொல்லி அழைக்கிறது. மனிதனுடைய எல்லா பலத்தாலும் அவனால் நிற்க முடியாதபடி உலகில் கவர்ச்சிகள் அவனை வேகமாக தன்வசமாக இழுக்கிறது. பட்டணங்களை பாருங்கள், திரும்புமிடமெல்லாம் கண்களை வஞ்சிக்கும் காம இச்சைகளை தூண்டும் போஸ்டர்கள். எந்த கடையில் சென்றாலும் பெண்களின் ஆபாச கோலங்களை முதலீடு வைத்து சம்பாதிக்கும் ஆபாச புத்தகங்கள். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் உணர்ச்சிகளை தூண்டும் விளம்பர படங்கள். ஆணும் பெண்ணும் எதையும் மறைக்காமல் பச்சையாக காம உணர்வு பொங்க பேசுவது இன்றைய பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அலுவலகங்களிலும் சர்வ சாதாரணமாகிவிட்டது. லஞ்சம் கொடுக்காமல் எதையும் சாதிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நேர்மையான வழிகளால் எந்த வெற்றியையும் உலக மக்களின் நடுவில் பெற முடியாது என்று பேசப்படுகிறது. மனிதர்கள் கொலை வெறி பிடித்தவர்களாய் அலைகிறார்கள். பண ஆசை எல்லாரையும் ஆட்டி வைக்கிறது. சமாதானம், அமைதி, நம்பிக்கை இவைகளை இழந்து மனிதர்கள் அலை மோதுகிறார்கள். எங்கும் தீவினை, எதிலும் தீங்குகள், திரும்புமிடமெல்லாம் பிசாசின் தந்திர கண்ணிகள். இவைகளின் நடுவில் ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தமாக வாழ முடியுமா? இவைகளின் நடுவில் கிறிஸ்துவின் வழிகளில் நான் நடக்க முடியுமா? முடியும். தீமையின் நடுவில் நாம் வாழ்வதை உணர்ந்து நம்மை காக்கும் பொறுப்பை தேவனிடம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். நம்மை பாதுகாக்கும் வேலையை நம்மிடம் அவர் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். அவரால் மட்டுமே நம்மை இந்த கண்ணிகளினின்று மீட்க முடியும் என்பதை உணரும் போதே அவருடைய கிருபையை நாம் சார்ந்திருக்க தொடங்குகிறோம். அருமையானவர்களே, எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்கிற இந்த கடைசி வார்த்தை அநேகம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. ஒருபுறம் அவர்கள் பரிசுத்தமாக வாழ்வார்கள், மறுபுறம் பயமும் சந்தேகமும் அவர்களை சூழ்ந்திருக்கும். விழுந்து விடுவேனோ, பாவம் என்னை மேற்கொண்டு விடுமோ, கடைசி வரை நிலைநிற்பேனா என்பது போன்ற கேள்விகளை மனதிற்குள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எனவே உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டே இருப்பார்கள். இந்த பயமும் சந்தேகமும் தோன்ற காரணங்கள் உண்டு. பரிசுத்தமாக வாழ்வதை நம்முடைய சுய பலத்தால் வாழ நினைத்தால் அது ஏற்படும். ரட்சிப்பும் பரிசுத்த வாழ்க்கையும் நம்முடைய சுய பலத்தால் நிலை நிற்பதில்லை. தேவனாலே ரட்சிக்கப்படுகிறோம். தேவனாலேயே தொடர்ந்து செல்ல பலம் பெறுகின்றோம். அவருடைய கிருபையை சார்ந்து வாழும் பலத்தாலேயே நாம் வெற்றியாக தொடர முடியும் என்ற உண்மையை அறிகிறோம். நாம் அவரால் மட்டுமே நம்மை சூழ்ந்துள்ள தீமைகளிலிருந்து காக்கப்பட முடியும் என்பதை அங்கே உணர்கிறோம். இந்த உலகத்தின் மாயையான சறுக்கு பாதைகளில் நாம் வழிவி விடாமல் உறுதியாக நம் பலத்தில் நிற்க முடியாது அருமையானவர்களே. ஆனால் நம்மை வலுவாதபடி காக்க தேவன் வல்லவராக இருக்கின்றார் என்று பைபிள் நமக்கு தைரியம் தருகிறது. யூதா 1 அதிகாரம் வசனம் 24 படிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம் கால்களை வலுவாதபடி உறுதியாக நிறுத்த வல்ல அவருடைய கிருபையை நாம் பற்றி கொண்டிருப்போம். நாம் விழுந்து விடுவோமோ என்ற சந்தேக மனநிலையோடு வாழ வேண்டாம். அவர் நம்மை விடவே மாட்டார் என்கிற உறுதியான நம்பிக்கையை சார்ந்து நிற்போம். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக் கொள்வார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு தரும் வாக்குறுதியே நமக்கு பலமாக இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் வசனம் 3 அதைதான் நமக்கு கற்பித்து தருகிறது. இறுதியாக எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்ற விண்ணப்பத்திலிருந்து நாம் அவருடைய கிருபையை எவ்வளவாக நம்பி
வாழ வேண்டிய உள்ளது என்பது விளங்குகிறது. அநேகர் பரிசுத்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும் பொறுப்பை தங்கள் கைகளில் எடுத்துக் கொள்வார்கள். நான் யோக்கியமாக உண்மையாக வாழ வேண்டும், அவ்வளவுதானே என்று மனதிற்குள் பேசிக்கொள்வார்கள். சில வேளைகளில் இனி நான் உறுதியாக நிற்பேன் என்று தங்களுக்குள் தீர்மானம் செய்து கொள்வார்கள். ஆனால் இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. பரிசுத்தமாக வாழும் பொறுப்பை தன்னுடைய சொந்த பக்தி வழிகளாலேயோ பலத்தினாலேயோ வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எவ்வளவுதான் நாம் ஜாக்கிரதையுடையவர்களாக இருந்தாலும் எளிதாக நாம் பாவத்தில் மேற்கொள்ளப்பட்டு விடுவோம். பாவத்தால் மேற்கொள்ளப்பட்டு விடுவோம். எவ்வளவுதான் சுத்தமாக வாழும் உறுதியை கொண்டிருந்தாலும் ஒரு நொடிப்பொழுதிலே பிசாசின் வலைக்குள் வீழ்ந்துவிட வாய்ப்புண்டு. ஆனால் இந்த பொறுப்புகளை எல்லாம் தேவனிடம் வைத்துவிட்டு தேவனிடமிருந்தே நம்முடைய பலத்தை தேடுவதே கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் பரிசுத்தமாக வாழவும் பாவத்தால் விழுந்து விடாமல் இருக்கவும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை நம்பி சார்ந்து இயங்குவதே கிறிஸ்தவ வாழ்க்கை. என் கால் சறுக்குகின்ற போது தேவனுடைய கிருபையின் கரம் என்னை தாங்கி நிறுத்தும் என்ற நம்பிக்கையே கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை தான் சங்கீதம் 94:18 நமக்கு கற்றுத் தருகிறது. அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த பகுதியின் தொடர்ச்சியை நாளைய தினத்திலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதுவரையிலும் தேவ பிரசன்னம் உங்களை ஆளக்கடவது. ஆமேன். சமர்ப்பிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமும் சந்தோஷமா தந்திருக்கக்கூடிய இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கற்றுக் கொடுத்த இந்த மாதிரி ஜெபத்திலே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாங்கள் துவங்கினோம். இன்றைக்கு தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்கிற பெரிய பொறுப்பை உம்மிடம் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களால் தனிப்பட்ட விதத்திலே இந்த உலகத்திலே வாழ முடியாது. பாவம் எங்களை மேற்கொண்டு விடும். எங்களுடைய பலமோ என்னுடைய புத்தியோ என்னுடைய ஆலோசனைகளோ ஒன்றும் உதவாத தகப்பனே, உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். என்னோடு இப்பொழுது இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாரையும் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமர்ப்பித்து ஜெயமெடுக்கிறோம். பாதுகாப்பின் நாளாக ஆசீர்வாத நாளாக அறிவிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிற பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். I see